ஹாய், பிளாங்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளாங்க்ங்கிறது என்டையர் பாடி, செஸ்ட்டுக்கு, லோயர் பேக்குக்கு, இந்த பேக் சைடு முதுகுக்கு, இந்த கோர் மசில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பிகினர்ஸ் 20 செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு 10 செகண்ட் கேப் கொடுத்துட்டு 20 செகண்ட்ஸ் பண்ணுங்கள், திரும்பி 10 செகண்ட்ஸ் கேப்பு, திரும்பி 20 செகண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் 3 செட் பண்ணுங்கள். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாங்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் முட்டியை கீழே வச்ச மாதிரி இப்படி வச்சுட்டு, இந்த ஷோல்டர் நேராக இருக்கணுங்க, ஷோல்டர் நேராக இருக்கணும். இந்த 2 கையும் கீழே வச்சுட்டு பாடி இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு முட்டி கீழே வச்சு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். இது பிகினர்ஸ்க்கு. நார்மலாக பண்ணுற பிளாங்க் பண்ணுறவங்க இதை அப்படியே மேலே தூக்கிட்டு பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். சில பேர் இப்படி பின்னாடி போவாங்க, இல்லாட்டி இப்படி கேர்வ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி போகக்கூடாது, ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த ஷோல்டர்லேருந்து தரைக்கு கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதுதான் எல்போ பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இன்னொரு வேரியேஷன் இருக்குது. என்னென்னா, கை அப்படி ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு, இப்போது பாடி இப்படி பின்னாடி போகாமல் அப்படி நேராக கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நிறுத்தணும். கால் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் கேப்பு இது வச்சுட்டு இப்படி நேராக நில்லுங்க, இப்படி ஸ்ட்ரெயிட் பாருங்கள். இது ஃபுல் ஆர்ம் பிளாங்க் சொல்லுவாங்க. இதுவுமே நல்லா உங்களுக்கு கோர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இது 2வது வேரியேஷன். 3வது வேரியேஷன், இது அப்படியே இது சைடு எல்போ பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பிகினர்ஸ் இந்த காலை இப்படி மடிச்சுங்க, இந்த காலை நேராக்கிட்டு இப்படி கையை வச்சு இப்படி தூக்கி நிறுத்தணும். இது சைடு எல்போ பிளாங்க். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா 2 காலையும் ஸ்ட்ரெயிட் ஆகிடுங்க. ஒரு காலுக்கு மேலே இன்னொரு காலை வச்சுட்டு அப்படியே மேலே தூக்கி இதை அப்படி நிறுத்தணும். இதில் வேரியேஷன்ஸுங்கிறது இந்த டிப் பண்ணுறது, இது இந்த சைடுக்கு. அதே மாதிரி அடுத்த சைடுக்கும் நீங்கள் பண்ணலாம். 4வது வேரியேஷன் ரிவர்ஸ் பிளாங்க் சொல்லுவாங்க. இந்த கை காலை பார்த்த மாதிரி இந்த டைரக்ஷனில் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு முடியாதவங்க இந்த டேபிள் டாப்னு சொல்லுவோம், இதை பண்ணுங்க. இப்படி இப்போ ஃபுல்லாக இருக்கணும். டேபிள் மேலே ஒரு கிளாஸை மேலே வச்சிங்கன்னா தண்ணி சிந்தக்கூடாது. அந்த மாதிரி வயிற்று பகுதியில் வச்சா அப்படி இருக்கணும். இதுலேயே வேரியேஷன் நெக்ஸ்ட் காலை நீட்டிங்க, நீட்டிட்டு அப்படி ஃபுல்லாக வந்துருங்க. கை நேராக கீழே இருக்கணும், மேலேருந்து இப்படி சரியிற மாதிரி இருக்கணும். இது நெக்ஸ்ட் வேரியேஷன் உங்கள் பிளாங்க்ல. இந்த வேரியேஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்கள் என்டையர் கோர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.